नमो वो कृष्णपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पदाय निधाय कृपपदायने गौर गदामदाय नगर ग्रामधारिणे नमो वो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाये देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Hare Krishna Mataji. பாகவத ஹரே பிரார்த்தனை கிருஷ்ணா படி மாதாஜி. மாதாஜி. படிக்கட்டுங்களா மாதாஜி? நானு படிங்க மாதாஜி. சர்வ சாஸ்திராப்தி பியூசா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திரிக்ருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதுவன் தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவதிர்த பரமானந்தா பாடாயா பிரேம வர்ஷாக்ஷராயதே சர்வதா சர்வா தேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துதுமே மத்யேக பந்தோ மத்சங்கின் மத்குரு மகாதன மத் விஸ்தாரக மத்வாக்கிய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது ததாயின் அதிநோச்ச தாரகா ஹானா முன்சா காசின் மாம் பிரேம்னா கிருத் கண்டேயோப்ஸ்ப்ரா. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 21. கரெக்டுங்களா? சாஸ்திரே ஸ்வயான் ஏவ ஸ்னிஸ்திதோ நிருணாம் சேமஸ்ய ஸ்ருதய விம்ருஷேஷு கேதுக அசக்த ஆத்ம வியதிரிக்த ஆத்மனி திருடாரதிர் பிரக்மணி நிர்குணே ஜயா. ஹரே கிருஷ்ணா. யார படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி, அடியேன் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. ஆய்ந்து அறிந்த வேதங்களின் முடிவாக இருப்பது என்னவென்றால், மனித சமுதாயத்திற்கு நலன் பயக்கும் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் உடலியற் கருத்துக்களிலிருந்து விடுபட்டு ஜட இயற்கையின் குணங்களை கடந்து உன்னத நிலையில் இருக்கும் பரமபுருஷ பகவான் மீது நீங்காத பற்று வைக்க வேண்டும் என்பதே. பொருளுரை. மனித சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லாருமே வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்திற்காகவே பாடுபடுகின்றனர். ஆனால் உடலியற் கருத்துடையோர்களால் அது என்னவென்று புரிந்து கொள்வதோ அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையவோ முடியாது. வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் என்னவென்று பகவத்கீதை 2.59 கூறுகின்றது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஒருவன் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தினை கண்டடையும் போது அவன் இயற்கையாகவே உடலியற் கருத்திலிருந்து விடுபடுகிறான். இந்த ஸ்லோகம் சொல்கிறது,
ஒருவன் பிரம்மத்திடம் பிரம்மணி கொண்ட நாட்டத்தை விரைந்து அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் 1.1.1 உறுதி செய்திருக்கின்றபடி அதாதோ பிரம்ம ஜிக்ஷாஷா பிரம்மம் அல்லது பரமபுருஷர் பற்றிய ஆராய்ச்சி இல்லாதவன் பௌதீக உலகின் பற்றுகளை துறந்து விட முடியாது. 84 லட்சம் உயிரினங்களில் பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஒருவனால் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இவ்வுயிரினங்கள் எல்லாமே உடலியற் கருத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவைகளாக இருக்கின்றன. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அதாவது உடலியற் கருத்தினின்று வெளிவர வேண்டும் என்றால் ஒருவன் பிரம்மத்தை பற்றிய கேள்விகளையும் பிரம்மத்திடம் கொண்ட பற்றினையும் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகே அவன் தன்னை உண்மையான பக்தி தொண்டில் வைத்துக் கொள்ள முடியும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு பிரம்மத்திடம் நாட்டத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பொருள் பக்தி தொண்டில் ஈடுபடுவது என்பதே. அருவமான பிரம்மத்திடம் ஒருவன் அதிக நாள் பற்று வைக்க முடியாது. குணாதீதர்கள் இவ்வுலகை மித்யா அல்லது பொய், ஜெகன் மித்யா என்கின்றனர். அவர்கள் துறவிகளாக மாறியதே பிரம்மத்தின் மீது கொண்ட பற்றை அதிகரிக்க வேண்டும் என்பதற்கே. இருந்தாலும் அவர்கள் மீண்டும் இந்த ஜெகன் மித்யாவிற்கே இறங்கி வருகின்றனர். அதனால்தான் பரமாத்மா அல்ல பிரம்மத்திடம் பற்றுடைய மகா முனிவர்களான விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் கூட பெண்களின் மீது கொண்ட மோகத்தால் கீழே விழுந்தனர். ஆகையினால்தான் சாஸ்திரங்கள் முழுமுதற் கடவுளிடமே ஒருவன் அதிக பற்றுடையவனாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றன. அது ஒன்றுதான் ஜடத்தோற்றத்திலிருந்து விடுபடும் ஒரே வழியாகும். இது பகவத்கீதை 2.59 விளக்கப்பட்டிருக்கின்றது. பரம் திருஷ்டா நிவர்த்ததே. பக்தி தொண்டின் சுவை கண்ட ஒருவனே பௌதீக செயல்களில் இருந்து விடுபட முடியும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் முழுமுதற் கடவுளிடத்து வைக்கும் அன்பே வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் என்று பரிந்துரைக்கின்றார். பிரபாவும் அர்த்தோ மகான். முழுமுதற் கடவுளிடத்து வைத்திருக்கும் அன்பினை அதிகரித்து கொள்ளாமல் ஒருவன் உன்னதமான தெய்வீக நிலையினை அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல சில பிரபுபாதர் வலியுறுத்துவது என்னவென்றால், பகவான் மீது அன்பு கொண்டு நாம் அவருக்கு சேவை செய்ய எல்லாரும் நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. நம்ம பிரம்மத்திடம் பற்று கொண்டாலும் கர்மத்துல பற்று கொண்டிருந்தாலும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை மில்லியன் ஜென்மம் எடுத்தாலும் கடைசியில அதுக்குத்தான் வந்தாகணும். வேற வழியே எக்ஸிட்ங்கிறது வேற வழியே கிடையாது. சோ நம்ம அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்போ வேதாந்த சூத்திரத்தின் முதல் வரி என்னன்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். சோ நம்மளோட உண்மையான நிலையை அடைய, ஏன்னா இப்ப நம்ம பொய்யான மாயான நிலையில இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப பிரம்மத்திடம் ஆர்வம் கொண்டு, பிரம்மம் அப்படின்னா இங்க பகவானிடம் ஆர்வம் கொண்டு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் பக்தி தொண்டுல அங்கங்கள். இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலாவது அவன் உறுதியாக ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த ஒன்று அப்படிங்கிறது ஸ்ரவணம், கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். பகவானை பற்றி இடையராது அகைதுகி அப்ரதிகயா ஏயாத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது அது ஒண்ணுதான். அப்ப உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் சோப்பு குமிழ் போல, காற்று குமிழ் போல, அது சீக்கிரம் உடைஞ்சிரும். அதெல்லாம் நிலையானது கிடையாது. நித்தியமானது எதுனா ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய இன்பம், ஆனந்தம். அதுதான் ஆனந்தமயோ அபியாஷாத். அப்ப பிரம்மத்திடம் பற்று வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அருவவாதிகள், இந்த உலகம் பொய், பிரம்ம நித்தியம் ஜெகன் மித்யா அப்படிம்பாங்க. இந்த பிரம்மன் அப்படிங்கிறது உண்மை, ஆனா இந்த உலகம் பொய் அப்படிம்பாங்க. உலகம் உண்மைதான். உலகத்துல இப்ப நாம பார்க்கிற பொருட்கள் எல்லாம் உண்மைதான். பொய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அது நிலையற்றது. பூத்வா பூத்வா பிரிலியதே, மீண்டும் மீண்டும் அது தோன்றி மறையக்கூடியது. அது போலத்தான் இந்த உடலும் தோன்றி மறையக்கூடியது. ஆனா நித்தியமான உடல் அப்படின்னா ஆன்மீக உடல் எடுத்து நாம பகவானிடம் செல்லுவதே நித்தியமானது. அப்ப அந்த வீடு பேரு அடையணும் அப்படின்னா பகவத்கீதையில 2.59 சொல்லப்பட்டிருக்கு, விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே.
சோ உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை தன்னாலா போயிடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா 84 லட்சம் பிறவி, அதுல ஏதாவது ஒன்றுல மறுபடியும் மறுபடியும் அந்த பரிணாம வளர்ச்சியில பின்னாடி போகவே நேரிடும். இப்போ பக்தி தொண்டின் சுவையை கண்ட ஒருவன் பௌதிக செயல்கள் இருந்து விடுபட முடியும். இது மீண்டும் மீண்டும் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். யாருக்கெல்லாம் பகவானின் நாம ரூப புகழ் லீலைகளை பற்றி கேட்பதில் ஆர்வம் வளர்த்திக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு பௌதிக விஷயங்களில் நாட்டம் கம்மியாயிட்டே வரும். கிராஜுவலா பேபி ஸ்டெப் முதல்ல எடுத்து வைக்கணும், அப்படியே மெதுவா குறைஞ்சிட்டு வரும். அப்புறம் அவங்க உன்னத பிரேம நிலை வரைக்கும் படிப்படியாக உயர்ச்சி பெற்று பகவானோட லோகத்துக்கே திரும்பி போவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க புரிய வேண்டி இருக்கு. புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல 100 மார்க். புரியாம போய் எக்ஸாம் எழுதுனா எப்படி வரும்? ஒண்ணுமே புரியல, நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் 5 மார்க் அப்படியே வரும். எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மார்க் தான். அது போல பகவானை பற்றி எவ்வளவு புரியுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க உயர்ச்சி பெற முடியும். எங்க ஆன்மீக லோகத்தை நோக்கி படிப்படியா ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் பல பிறவிகள் எடுத்து நான் இப்ப 10% பண்றேன், அடுத்ததுல 20% பண்ணிக்கிறேன், நான் மெதுவா வர்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அப்படிதான் பகவான் விட்டுறாரு. ஏன்னா நீங்க மெதுவா வாங்க. ஆனா யார் ஒருவருக்கு தீவிரமான ஆசை உள்ளதோ பகவானிடம் போகணும், அப்பா வேண்டாப்பா இந்த அடி என்னால தாங்க முடியல, ஜட உலகத்துல எவ்வளவோ அடிகள் பட்டு பட்டு ரணமாய் கிடக்குற, எல்லாத்துலயும் பிரச்சனை, எங்க கால் வச்சாலும் பிரச்சனை. சிலருக்குதான் புரியும் பிரச்சனையிலிருந்து விடுபட இது ஒண்ணுதான் வழி, அதனால இதை முழுசா நான் தீவிரமா எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்குவாங்க. சிலரெல்லாம் மெதுவா எடுத்துட்டு ஜாலியா வரலாம். அப்படிங்கிறவங்க என்ன அடிச்சாலும் நான் தாங்குவேன்ற ஒரு கோழைத்தனமான வீரம். வீரத்துல 2 விவேகமான வீரம் இருக்கு, இன்னொன்னு உண்மையான வீரம் இருக்கு. உண்மையான புரிதல் உள்ளவங்க முதல் வகையினர் விவேகமா இருப்பாங்க. சோ அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க. ஆனா மீசையில மண்ணோட்டுலன்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் 2வது முடிவு எடுப்பாங்க. குப்புற கவுந்தாலும் மீசையில மண்ணோட்டுலன்னு பொய். அதனாலதான் நம்மளுக்குள்ள இருக்கிற பொய் அகங்காரம் என்று மறைகிறதோ, நான் எனது அப்படிங்கிறது எப்ப மறையுதோ அப்பதான் பக்தி தொண்டுல முழுமையா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். ஸ்லோகம் 22. சாஸ்ரத்தையா பகவத் தர்ம சரியா ஜிக்ஞாச யாத்மிக யோக நிஷ்டயா யோகேஸ்வரோ பாஷனையா ச நித்யம் புண்ணிய ஸ்ரவ கதையா புண்ணியா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? கீதா மாதாஜி. இருங்க, ஸ்ரீலட்சுமி மாதாஜி இது நீங்களே படிங்க, அடுத்தது நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. பரம புருஷரிடம் கொண்ட பற்றினை வளர்ப்பதற்குரிய வழிகளாக பக்தி தொண்டில் ஈடுபடுதல், முழுமுதற் கடவுளை பற்றி கேட்டறிவது, பக்தி யோகத்தினை வாழ்க்கையில் கடைபிடிப்பது, யோகேஸ்வரரை வழிபடுவது, முழுமுதற் கடவுளின் பெருமைகளை ஓதுவது போன்றவைகளாகும். இச்செயல்கள் எல்லாம் புனிதமானவைகளாகும். பொருளுரை. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் யோகேஸ்வர என்னும் வார்த்தை முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரையும் அவர் பக்தர்களையும் குறிப்பதாகும். பகவத்கீதையில் கூட இந்த வார்த்தை 2 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 18வது அத்தியாயத்தில் 18.78 ஹரி எனப்படும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா யோகங்களின் நாயகராக சித்தரிக்கப்படுகின்றனர். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண. மேலும் இந்த யோகேஸ்வர என்னும் சொல் 6வது அத்தியாயத்தின் இறுதியிலும் 6.47 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சமய யுக்ததமோ மத. இந்த யுக்ததம என்னும் வார்த்தை குறிப்பிடுவது யோகிகளில் சிறந்தவர்கள், அதாவது பக்தர்கள். அவர்கள் யோகேஸ்வரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இச்லோகம் கூறும் யோகேஸ்வரனுக்கு தொண்டு புரிதல் என்பதாகும். ஆகையினால்தான் நரோத்தமதாச தாகூரார் கூறுகிறார், சாடியா வைஷ்ணவ சேவா நிஸ்தார பாயேகே ஹேபா. பக்தனுக்கு தொண்டு செய்யாது ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. பிரகலாத மகாராஜாவும் இதனையே கூறுகின்றார். நைஷா மதிஸ்தாவ உர்க்ரமாக்ரீம் ஷிப்ருஷதி அநாததாபகமோ எத்தர்த்தகா மகியஷாம் பாதரஜோ அபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நாவ்ருணீத யாவாத். ஒருவன் இப்பௌதீக உலகில் பக்தி தொண்டு ஒன்றை தவிர வேறெதுவும் செய்யாத தூய பக்தரிடமிருந்து அடைக்கலம் புக வேண்டும். அவருக்கு பணி செய்வதன் மூலமே இப்பௌதீக நிலையினை ஒருவனால் கடக்க முடியும்.
இந்த ஸ்லோகத்தில் இது யோகேஸ்வர உபாசையா, ஒருவன் உயர்ந்த யோகி அல்லது பக்தரின் திருவடி தாமரைக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்ந்த பக்தருக்கு தொண்டு செய்தல் என்பது முழுமுதற் கடவுளின் பெருமைகளை அவரிடமிருந்து கேட்பது என்பதாகும். அப்படிப்பட்ட தூய பக்தரின் வாயிலிருந்து முழுமுதற் கடவுளின் பெருமைகளை கேட்கும் வாழ்க்கை புண்ணியமானதாகும். பகவத்கீதை 7.28 சொல்கிறது, புண்ணியமின்றி ஒருவனால் பக்தி தொண்டு செய்ய முடியாது என்று. ஏஷாம் துவ அந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த மோக நிர்மு. ஹரே கிருஷ்ணா. மோக நிர்முக்த பஜதே மாம் திருடவிரதாக. அழிய மாதாஜி படிங்க. குணங்கள் என்னும் ஆசுக்களில் இருந்து அவர் தொண்டின் முதல் நிலை என்னவென்றால், சாதன வாய்ந்த ஆன்மீக குருவினிடம் தனக்குரிய உன்னதமான கடமைகள் சத்தர்ம புருட்சா என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பக்தர்கள் என்னும் தெய்வீக அருளாளர்களின் பாதையை பின்பற்றுவது ஆகும். சாது மார்க்க அனுகமனம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அருளிய பக்தி ரசாமிரத சிந்துவில் இவ்வறிவுரைகளே கூறப்பட்டிருக்கின்றன. இறுதியாக முழுமுதற் கடவுளிடத்து பற்றுதலை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவன் தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவினை அடைந்து அவரிடமிருந்து பக்தி தொண்டின் முறைகளை கற்றுக்கொண்டு மேலும் மேலும் அவரிடமிருந்து மேலும் முழுமுதற் கடவுளின் பெருமைகளையும் உன்னத செய்திகளையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமே ஒருவன் பக்தி தொண்டின் மீது தான் வைத்திருக்கும் முழு நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். பிறகு முழுமுதற் கடவுளிடம் வைத்திருக்கும் பற்றினை வளர்த்து கொள்வது எளிதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க யோகேஸ்வர அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சோ பகவானிடம் பற்றை வளர்ப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, அவரை பற்றி கேட்டறிவது ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பல கோடி ஜென்மங்களாக, பல மில்லியன் ஜென்மங்களாக நாம் அவரை பற்றி மறந்து பௌதீக செயல்ல ஆழமா ஈடுபட்டிருக்கிறோம். அந்த ஈடுபட்டதோட குணங்கள், வாசனா அப்படிங்கிற ரெக்கார்டிங் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. அதனால நாம சீக்கிரம் பகவானை திரும்பி பார்க்கறது கிடையாது. அதுக்குதான் சொல்றாங்க, ஏஷாம் தொந்தகதம் பாவம் ஜெனானாம் புண்ணியகரம் நாம் தெக்த்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக அப்படின்னு. சோ பல புண்ணியங்கள் செய்து பாவங்கள் கழிக்க பெற்றவர்களாலேயே இந்த பக்தி தொண்டில் நிலை நிற்க முடியும். அப்ப இந்த ஜட இயற்கை மாசுக்களிலிருந்து அவன் தூய்மை அடைய வேண்டும் என்றால் வேற வழி கிடையாது. ஆத்தென குரு ஆசிரியம். அப்ப அந்த தகுதி ஆன்மீக குருவை அடையும் போது நம்மளுக்கு கொடுக்கப்படுது. சோ தெய்வீக அருளாளர்கள் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது பாத அனுகாஸ். அனுகாஸ் அப்படின்னா பின்பற்றுவது, பாதையை பின்பற்றுவது. அப்ப ஹரே எனும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா யோகங்களின் நாயகர், யோகேஸ்வரர். யோகங்களுக்கெல்லாம் அவர்தான் ஈஸ்வரர். சோ இங்க சமய யுக்த தமோமதக, அதாவது யோகிகளில் சிறந்தவர், அவர்கள் பக்தர்கள், அவர்கள் எல்லாருமே யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப அந்த யோகேஸ்வரர்களுக்கு, பகவானுக்கு நேரடியாக தொண்டு செய்வதை விட பகவானின் பக்தர்களுக்கு எப்பொழுதும் பகவானோட நினைப்பில் 24 மணி நேரம் பகவானுக்கு தொண்டு செய்தலில் ஈடுபட்டிருக்கும் குரு மகாராஜர் மாதிரி தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்வது பகவானுக்கு மிகவும் பிரியமானது. எளிமையான வழி. நீ என்னை எப்பவும் யோசிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்போ நீ நேரில் பார்க்கக்கூடிய என்னுடைய பிரதிநிதி. இப்ப நான் சில பெரிய மனுஷங்களை எல்லாம் பாக்குறது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க பிஏவை நாம போய் பார்க்கலாம். அதுக்கும் கூட கொஞ்சம் சிரமம் தான், ஆனா போய் பார்க்கலாம் நேரடியா. இப்ப பிரைம் மினிஸ்டர் நீங்க போய் பார்க்க முடியாது. ஆனா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பிஏ, அவருடைய ஆக்டிவிட்டிஸ், எந்த நேரத்துக்கு எங்க போறாரு, எங்க வர்றாரு, அவர் என்னென்ன செய்யறார், அவர் கூட டிரைவர் கூட உட்காந்து என்னென்ன பேசிட்டு போறாரு, இது எல்லாமே அந்த பிஏக்கு தெரியும். அது போல இங்க அவரோட பிரதிநிதிகளான தூய பக்தர்களிடம் நாம நெருங்கி பழகி அவர்களுக்கு தொண்டு செய்யணும். அது வாணி சேவா, வாப்பு சேவா. அப்போ அவங்க கிட்ட இருந்து தொண்டு செய்யறதை விட வாணி சேவா, அவங்க தூரத்துல இருந்து அவங்க சொல்கின்ற கட்டளைகளை நாம் பின்பற்றி அவர்களுக்கு தொண்டு செய்யணும். இப்ப குரு மகாராஜ் எங்கேயோ இருக்கார், எப்பயாவதுதான் கோயம்புத்தூர் வருவார். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கார், எனது சிஷ்யர்கள்
பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். எப்பொழுதும் யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ். எல்லாருக்கும் நீங்க கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருமே அறியாமையில் இருக்காங்க. அந்த அறிவை கொடுக்கணும் நீங்க அறியாமையில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா அவங்க கருணை உள்ளவர்கள். கம்பேஷன் எல்லா உயிர்வாளிகள் இடத்துலும் அவங்களுக்கு கம்பேஷன் இருக்கு. சோ அதனால இந்த ரகசியத்தை, ஏன்னா இது ரகசியம், பெரிய ரகசியம், ஆனா விலை மதிப்பற்றது. நாமெல்லாம் இந்த ஜட உலகுல வைரம் வைடூரியம் இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கடவுளோட படைப்புல ஒரு சிறு கற்கள், அவ்வளவுதான். இந்த உலகம் அழியும் போது அதுவும் அழிஞ்சிரும். நாம எதை விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப சிலரெல்லாம் பார்த்தாங்கன்னா 80 ரூம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒருத்தர் ஸ்ரீலங்கால அப்படித்தான் தன்னோட மனைவி ரொம்ப விரும்பினாராமா. அவருடைய வாரிசுகளுக்காக 80 அறைகள் கொண்ட ஒரு பெரிய மாளிகை எழுப்பினார். ஆனா அவங்களுக்கு வாரிசே கிடையாது. அந்த அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இவர் ஒருத்தர் தான் இருந்தாராம் அதுல. அப்புறம் வெறுத்து போய் ஹோட்டல்ல தங்கிட்டு அப்படியே உயிரை விட்டுட்டார். சோ நிலையற்ற பொருட்கள் மேல ஆசைப்படக்கூடாது. அப்போ நாம எல்லாருமே யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய குடும்பம், வசுதேவ குடும்பம். சோ பகவானுக்கு நாம எல்லாருமே அங்கங்கள் அப்படிங்கிறதுனால எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய குடும்பம். அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கருணை, அந்த கம்பேஷன் வேணும். நான் மட்டும் மேல போனா பத்தாது அப்படிங்கிறதுதான் பக்தர்களோட எண்ணம். ஆனா அந்த அரூபதிகள் பாருங்க, நான் மட்டும் போனா போதுன்னு போய் தனியா உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், தனித்து ஆராய்ச்சி பண்ற ஞான யோகிகள், இப்படி அவங்கெல்லாம் அவங்களோட முன்னேற்றத்துல மட்டும்தான் ஈடுபடுவாங்க. ஆனா பக்தர்கள் பரந்த உள்ளம் கொண்டவர்கள். அதனால எல்லாருக்குமே இந்த ரகசியத்தை சொல்றாங்க. அதனாலதான் பகவான் சொல்றாரு, இதம் பரமம் குஹ்யம் மக் பக்தே சுவாஸ் விதாசிதி பக்திமை பராம் கிருத்வா அப்படின்னு சொல்லி. அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இந்த ரகசியத்தை யாரெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த பௌதிக உலகில் பக்தி தொண்டு ஒன்றை தவிர வேறு எதுவும் செய்யாத தூய பக்தரிடம் அடைக்கலம் கொண்டு அவருக்கு பணி செய்வதன் மூலம் இப்பௌதீக நிலையினை ஒருவரால் கடக்க முடியும். நேரா போய் பகவானுக்குத்தான் செய்வேங்கிறவங்க கண்டிப்பா போகவே முடியாது. சோ இது நம்ம காஞ்சி பூரணர் அவர் வாழ்க்கையிலையும் நாம பார்த்திருக்கோம். ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் ஓடி போய் பக்தர்களுக்கு சேவை செஞ்சுட்டு திரும்பி அங்க வர்றார், வரதராஜ பெருமாள்கிட்ட வர்றார். சோ இறுதியாக முழுமுதற் கடவுள் எடுத்து பற்றுதலை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவன் தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவை அடைந்து அவன் பக்தி தொண்டின் முறையாக கற்றுக்கொண்டு மேலும் மேலும் அவரிடமிருந்து முழுமுதற் கடவுளின் பெருமைகளை, உன்னச் செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாகவே ஒருவன் பக்தி தொண்டில் மீது வைத்திருக்கும் முழு நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள முடியும். ஆன்மீக குருவிடம் அவங்க பற்று கொண்டிருத்தல் வேண்டும். அவர்கிட்ட நிறைய செய்திகளை கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கும்போதுதான் அவரை பற்றிய, கடவுளை பற்றிய அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். நாமளாம் தனியா நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு எனக்கு யாரோட துணையும் வேண்டாம், நானா படிச்சுக்கிறேன், நானா மேல போய்க்கிறேன்னா முடியவே முடியாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றார், என்ன பக்தனுக்கு சேவை செய்து அப்புறம் எங்கிட்ட வா அப்படிங்கிறார். சோ முக்கியமான பக்தர்களை தவிர்த்து யாரும் தனியாக முன்னேற முடியாது. பஜனானந்தி நம்ம எல்லாருமே, சாரி கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. பஜனானந்தி அப்படின்னா தனித்து நிற்பது. அவங்க எல்லாம் ரொம்ப தனித்து நிக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் ஷட்கோஸ்வாமிகள் மாதிரி மிக உயர்ந்த பக்தர்கள் பஜனானந்தி பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னேறிய நிலை. அவங்க எல்லாம் பாவா நிலை, பிரேமா நிலை, அந்த நிலைக்கு வந்தவங்க. நாமெல்லாம் இன்னும் பஜன கிரியால தான் இருக்கிறோம். அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் பல நிலைகளை, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி அதெல்லாம் வர வேண்டி இருக்கு. அதுவும் நம்மளதெல்லாம் வைதி பக்தி, அவங்களதெல்லாம் ராகானுக பக்தி, ஸ்பான்டேனியஸ் லவ். அடுத்தது ஸ்லோகம் 23. அத்தியந்திரியா ராம ஷகோஷ்டி அத்ருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிக்ருஹேன ச விவிக்த ருச்யா பரிதோஷ ஆத்மனி வினா ஹரேர் குண
பீயூஷபானாத் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர். படிங்க. ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விரும்பும் ஒருவன் பணத்தின் மீதே குறியாக இருப்பவனிடமும் புலனுகர்ச்சியில் திளைப்பவரிடமும் உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களோடு மட்டுமல்லாது அவர்களோடு தொடர்புடையவர்களிடமும் கூட உறவு வைத்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் ஹரி என்றழைக்கப்படும் முழுமுதற் கடவுளின் பெருமை என்னும் அமிர்தத்தை பருகாமல் நிம்மதியாக வாழ முடியாது. புலனின்பம் என்னும் போதையிடம் வெறுப்படையும் பொழுதே ஒருவன் இவ்வாறு உயர்வடைய முடியும். பொருளுரை: பௌதீக உலகில் வாழும் எல்லாரும் பணத்திற்கு புலன்களின் திருப்திக்கும் அடிமைகளாக இருக்கின்றனர். அவர்களது ஒரே குறிக்கோள் எவ்வளவு பணத்தை சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் சேர்த்து அவற்றையெல்லாம் புலன்களை திருப்திப்படுத்தும் வழிகளில் செலவிடுவதாம். அதனால் தான் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி உலோகாயவாதிகளின் செயல்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். படிங் மாதாஜி. இது நித்ரயா ஹரியதே நக்ரம் வியவாசனே ச வாவயः திவாச்சார்த்தே ஹயா ராஜன் குடும்ப பரேண வா. உலோகவாதிகளை பற்றி சிறந்த உதாரணம் இது. இரவு நேரங்களில் 6 மணிக்கு மேல் தூங்குவதில் வீணாக்குகின்றனர் அல்லது உடலுறவின் பொழுதுபோக்குகின்றனர். இரவை இவ்வாறு கழித்து பகற்பொழுதை அலுவலகங்களிலும் வியாபாரத்திலும் பணம் சம்பாதிக்க செலவிடுகின்றனர். அவ்வாறு சேர்த்த பணத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பொருள்களை வாங்குவதில் விரிவாக செலவிடுகின்றனர். இப்படிப்பட்ட நபர்கள் கடவுள் என்றால் என்ன, தனிப்பட்ட ஆத்மா என்றால் என்ன, கடவுளோடு நமக்குரிய உறவு என்றால் என்ன என்பது போன்ற வாழ்க்கையின் உயரிய விஷயங்களில் ஆர்வமில்லாது இருக்கின்றனர். சமயவாதிகள் என்போர் கூட புலனுகர்ச்சியினை திருப்திப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகின்ற அளவிற்கு எல்லாம் அந்த அளவிற்கு இழிநிலை அடைந்துள்ளனர். உலோகவாதிகளின் எண்ணிக்கை மற்ற எந்த யுகத்தை காட்டிலும் கலியுகத்திலேயே அதிக அளவில் உள்ளது. அதனால்தான் வீடு பேறு அடைய வேண்டும், முழுமுதற் கடவுளின் திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆத்மாக்களை உணர்ந்தால் மட்டும் போதாது, பணத்தை சம்பாதித்து புலன் உணர்ச்சிகளுக்கு தீனி போடும் உலோகவாதிகளிடம் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. உலோகவாதிகள் குறிக்கோளான பணம், புலனின்பம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆகையினால்தான் இது பக்தி பரேசானுபவோ விரக்திர் அந்யத்ரச பாகம் 11.2.42 என்று கூறப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சியடைய விரும்புவோர் பௌதீக நெறிகளை கொண்ட வாழ்க்கையை விரும்பக்கூடாது. பக்தர்களை திருப்தியுற செய்யும் இதுபோன்ற விஷயங்களில் பக்தர்கள் அல்லாதவர் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். மறுதளிப்பது அல்லது உலோகவாதிகளிடம் தொடர்பை விட்டுவிடுவது மட்டும் போதாது. நாம் எப்பொழுதும் தொழிலில் ஈடுபட வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியில் நாட்டமுடையோர்கள் சில நேரங்களில் பௌதீக சமுதாயத்தினை விட்டு யோகிகளுக்குரிய தன்மையான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகின்றனர். யோகிகளும் கீழே விழுந்துவிட்ட ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. ஆகையினால் ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய இது ஒருவனுக்கு பயன்படாது. ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் முழுமுதற் கடவுளின் சரண் அடையாததினாலேயே அவர்கள் கீழே விழுகின்றனர். எல்லாருமே உருவமற்ற குணங்கள் என்போரும் எல்லாம் சூனியம் என்போரும் ஒத்த பௌதீக தொடர்புகளை விளக்குகின்றனர். அவர்கள் பக்தி தொண்டு புரியாது எல்லாம் கடந்த நிலையில் எப்போதும் தங்களை வைத்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் முதல் படியே முழுமுதற் கடவுளின் பெருமைகளை கேட்பதுதான். அதுவே இச்சுலோகத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வினாஹரோர் குணபியூசபானாத். ஒருவன் முழுமுதற் கடவுளின் புகழ் என்னும் அமிர்தத்தை பருக வேண்டும். அதாவது ஒருவன் எப்போதும் பகவானின் பெருமைகளை பற்றி கேட்கவும் பேசவும் வேண்டும். இதுதான் ஆன்மீக வாழ்வில் உயர்வடையதற்கு உயர்ந்த முறையாகும். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் சைத்தன்ய சரித்திராமிரத்தில் இதனையே பரிந்துரைக்கப்படுகின்றனர்.
ஒருவன் ஆன்மீக வாழ்வில் உயர்வடைய விரும்பினால் அவன் யோகத்தினால் அவன் தகுதியான ஆன்மீக குருவினை அடைந்து அவர் மூலம் கிருஷ்ணரை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரும் ஆன்மீக குருவிற்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் பக்தி தொண்டு என்னும் விதியினை பெறுகிறான். பக்தி லதா பீஜ. அவன் விதையினை தன் மனம் என்னும் நிலத்தில் விதைத்து பரம்பொருளின் புகழ் என்பதனை கேட்பதும் பேசுவதும் என்னும் நீர் தெளித்தான் என்றால் அங்கே பக்தி லதா அல்லது பக்தி கொடி மிகச் செழுமையுடன் வளர்கிறது. அக்கொடி வலிமை பெற்று பிரபஞ்சம் எங்கனும் பற்றி படர்ந்து ஆன்மீக உலகினை அடைகின்றது. அது மேலும் வளர்ந்து கிருஷ்ணரின் பத்ம பாதங்களை சரணடைகின்றது. ஒரு கூரையில் பாதுகாப்பு கிடைக்கும் வரை சாதாரண கொடி வேகமாக வளர்கிறது. கூரையை அடைந்தவுடன் நிலைத்து நின்று நாம் விரும்பும் கனியை தருகின்றது. முழுமுதற் கடவுளின் புகழினை கேட்பது ஓதுவது என்பதில் வரும் அமிர்தமாகிய கனி வளர்வதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் அப்பக்தி தொண்டு என்னும் கொடிவரை நீராக கேட்பது ஓதுவது என்பவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே. இதன் பொருள் என்னவென்றால் பக்தர்களின் கூட்டத்துக்கு வெளியே ஒருவனால் வாழ முடியாது. பகவானின் புகழை பேசுவது கேட்பது என்பது ஓயாது நடைபெறும் இடமாகிய பக்தர்களின் கூட்டத்தோடு ஒருவன் தொடர்பு கொண்டு வாழ வேண்டும். இந்நோக்கத்திற்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான கிருஷ்ண பக்தி மையங்களின் மூலம் பொதுமக்கள் கேட்பதும் ஓதுவது போன்ற வாய்ப்பினை பெறுகின்றனர். ஒரு ஆன்மீக குருவினை அடைந்து உலோகவாதிகளின் தொடர்பினை துண்டித்து அதன் மூலம் வீடு பேறு அடையும் நிலையில் உறுதியாக வளர்ந்து முழுமுதற் கடவுளை அடையும் நிலையினையும் அவர்கள் இவ்வியக்கத்தின் மூலம் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோஷல்ல பிரபுபாதர் இவ்வளவு பெரிய பொருளுரை எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதோட முக்கியத்துவம் இங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பக்தர்கள் சங்கம் அல்லாது பக்தியை நாம் வளர்க்க முடியாது. எந்த நிலையிலும் சரி. இப்போ பக்தர்களை சங்கத்தை தவிர்த்த பாவா நிலைக்கு போன ஒருவர் கூட கீழே விழுந்திருக்கார். அவர் யாரு சொல்ல முடியுங்களா? பரத் மகாராஜ். வெரி குட். பரத் மகாராஜ் அவர் மிகப்பெரிய அரசர், நல்ல பக்தரும் கூட. அவர் தன்னுடைய உறவுகள், மனைவி, மக்கள், செல்வம், ராஜ்யத்துல எத்தனை சொத்துக்கள் இருக்கு, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படைன்னு தங்க வைர வைடூரிய மாளிகைகள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு காலகட்டத்துல அவர் இந்த வானப்பிரஸ்தம் மேற்கொள்ளும் போது ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்களாகவும் இருந்தாங்க, ரிஷிகளாகவும் இருந்தாங்க. அப்ப மலம் கழிப்பதை போல அதெல்லாம் திரும்பி பார்க்காம வந்துட்டார் காட்டுக்கு ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிட்டு வந்துட்டாரு. இங்கே என்னாச்சு, ஒரு மான் குட்டி அதனுடைய தாய் மானானது அதை விட்டுட்டு போயிருச்சு. விட்டுட்டு போன உடனே அதை எடுத்து அடைக்கலம் கொடுத்து அதுக்கு டெய்லியும் பாதுகாத்து வந்தார். கடைசியில ஒரு நாள் அந்த மான் காணாம போயிடுச்சு. அந்த மான் மேல அவ்வளவு ஒரு பற்று அவருக்கு வந்துருச்சு. சொந்த குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, இப்ப மான் மேல பற்று வந்துருச்சு. இப்போ அவர் அதனுடைய பாதுகாப்பாளர், அந்த மான்குட்டிக்கு நான் தான் பாதுகாப்பாளர். அவர் மறந்துட்டாரு, பகவான் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர், ஆශ්‍රய அப்படிங்கிறத மறந்து தான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மான் மேல பற்று கொண்டு அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மான் குட்டியும் அவரை நக்கி முட்டி தன்னோட அன்பை காட்டுது. அந்த அன்புல மயங்கிட்டார். இது மாதிரிதான் நம்ம பேரன் குழந்தைகள், சொந்த குழந்தைகள் மேல நாம அதிகமான அன்பு வைத்து பற்று வைத்து கொள்கிறோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் நம்ம வயசாயிட்டா நம்மள இந்த கிழம் எப்ப சாகுமோன்னு சொல்லுவாங்க. நாம அந்த பாசத்தை விடாம மனசுல வச்சுட்டு இருப்போம். பெரியவங்களுக்கு எப்பவுமே குழந்தைகள் எவ்வளவு பெருசானாலும் என் குழந்தைதான் அப்படிம்பாங்க. குழந்தைகளாவே பாவிப்பாங்க. பெருசாயிட்டா கூட அவங்க தானா வளர்ந்துக்குவாங்க. அவங்களுடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்டா நாம எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்னு, அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்க முடியாது, அவங்களை திருத்தவும் முடியாது. அது வரைக்கும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, அதாவது பிஞ்சுல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். அப்ப தவற விட்டுட்டு இப்ப பிடிக்கலாம் அப்படின்னா வாழை விட்டு தும்ப பிடிக்கிற மாதிரி. யாரும் திருந்தவும் மாட்டாங்க, உங்க சொல்ல கேட்கவும் மாட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அதே ஸ்டேஜில் தான் அவங்க மோஸ்ட்லி மேக்சிமம் ரொம்ப திருந்துறவங்க எல்லாம் ரொம்ப ரேர். ஸோ அதான் உபதேசமிரத்துல சொல்லியிருக்கார் 2வது ஸ்லோகத்திலேயே, அத்தியாகார பிரயாஷ்ச பிரஜல்போ நியமாக்கிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம் ச சட்பிர்பக்திர் வினஷ்யதி. பக்திய வினயம் பண்ண வினஷ்யதி அப்படின்னா அழிக்கக்கூடியது எது எது அப்படின்னா அளவுக்கு அதிகமா உண்ணுவது அத்தியாகார. அப்புறம் பிரயாச அப்படின்னா பெரும் முயற்சி செய்யறது, பெரும் முயற்சி செஞ்சு பெரிய மாளிகை கட்டுறது. ஏன்னா நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு குடிசை போதும், ஆனா பெரிய மாளிகை நார்மலா ஒரு வீடு போதும். அதையும் விட்டு இப்ப சொன்னா இல்லைங்களா 80 ரூம் கட்டி ஒருத்தர் வாரிசு இல்லாம கடைசியில வெறுத்து போய் ஹோட்டல்ல ஒரு அறையில மட்டும் தங்கிட்டு செத்து போனாரு, கொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. சோ இந்த மாதிரி பெரும் முயற்சி வீடு கட்டுறதுல மட்டும் இல்ல, பெரும் முயற்சி செஞ்சு ஆடம்பரமான விஷயங்களை, பெரிய கார் வாங்கணும், பெரிய ஃபேக்டரியோட அதிபர் ஆகணும், நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், இப்படி பெரும் முயற்சி பண்றது வேண்டாத விஷயத்துக்கு. பிரஜல்ப வீணான பேச்சு, வீணான பேச்சு பேசுறவங்க இந்த பௌதிகவாதிகள். இங்க உலோகாயவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே அக்கறையுடையவர்களாக இந்த 6 விஷயங்கள்ல அத்தியாகார பிரயாஷ்ச பிரஜல்போ நியமாக்கிரக ஜனசங்கஸ்ய வேண்டாத ஜனங்களோட சேர்றது. அதான் இங்க முக்கியமா சில பிரபுபாதர் குறிப்பிடுகிறார். நாம யாருடன் சேருகிறோமோ அவர்களுடைய அதே குணம் நம்மளுக்கு வரும். சோ எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறக்கூடும். மனசுல எதை அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கிறோமோ, ஏன்னா அது குணங்களோட அடிப்படையில நம்மளுக்கு வருது. ஒரு பொருளை அடைய வேண்டும் என நினைத்தால் அது கூட தவம்தான், ஆனா அது பௌதீகமான தவம். வேண்டாத ஒரு பொருளுக்காக, அந்த பொருள் நிலையற்றது, ஒரு 3 மாசத்துல அதன் மேல இருக்கிற கவர்ச்சி போயிடும், அப்புறம் அடுத்த பொருள் மேல ஆசை வரும், அது மேல தவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியாக வாழ்க்கையில பௌதீகமான தவங்களை மேற்கொள்கின்ற ஜட உலகவாதிகளிடம் நாம் அதிகமாக சேருதல், சங்கம் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. ஏன்னா எதை ஒன்று நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம். இந்திர பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கு, அது என்ன பண்ணுமா, அடிக்கடி நாம இதை பேசியிருக்கோம், யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த வண்டுடைய இது சொல்லிருக்கான்ல தன்மை என்ன? எஸ் மாதாஜி. ஒரு பூச்சிய தன்னோட கூட்டுல கொண்டு போய் கொத்தும். அந்த பூச்சி உயிர் போற மாதிரி துடிக்கும். அப்ப அந்த அந்த வண்டு வெளியில பறந்து உல்லாசமா போயிரும். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியில இருந்து உள்ள மறுபடியும் கொத்தும். அந்த பூச்சி மறுபடியும் துடிக்கும். இப்படியாக அது எப்பவும் வண்டையே நினைச்சிட்டு இருக்கும், எப்ப வருமோ, எப்ப கொத்துமோ, எப்ப வருமோ, எப்ப கொத்துமோ, எப்ப வருமோன்னு. சோ அந்த அந்த தவம் என்னாச்சு, அதையே நினைச்சு நினைச்சு தவம் பண்றதுனால அதுவே அந்த இந்திர பூச்சியா மாறிடும். சோ அது அந்த பூச்சி மறுபடியும் என்ன பண்ணும், அதே மாதிரி இன்னொரு பூச்சிய, அந்த வண்டாக மாறின பூச்சி மறுபடியும் இன்னொரு புழுவையோ பூச்சியோ கொண்டு அந்த கூட்டுக்குள்ள வச்சு மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கொட்டுறதுனால துடிச்சு போய் அது மறுபடியும் அது இந்த பூச்சி என்ன பண்ணும், தவம் பண்ணும். இப்படியாக எப்படி உருமாற்றம் அடைகிறது பாருங்க. அதே போலதான் மனிதர்களும் எதை ஒன்றை நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறுவார்கள். எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தே கலேவரம் தம் தம்மே வைதி கௌந்தேய சதாதத் பாவ பாவிதக. எந்த ஒரு பாவத்தில் இருக்கிறார்களோ அதே பாவத்துக்கு மாறிடுவாங்க. அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முத்வா கலேவரம். அந்த ஸ்மரன் எந்த ஞாபகத்தில் இருக்கிறார்களோ அதுவாகவே இறப்பின் போது ஆகிறார்கள். நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்னால ஆக முடியலையே, உயிர் போறப்ப அதையே நினைச்சிட்டு இருக்கிறேன். சோ அடுத்த பிரிவில டாக்டராகக்கூடிய எல்லா ஏற்பாட்டையும் பகவான் பண்ணி அதுக்குரிய புண்ணியங்களை செய்யும் சொல்லி நம்மளை மறுபடியும் பிறவி எடுக்க வச்சிருவாரு. ஒரு நாயை நினைச்சுவான் நாயா வருவான், பன்றிய நினைச்சுவான் பன்றிய வருவான். சோ இந்த ஜட உலகமானது மிகவும் மோசமானது. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு நாம எதுல துன்பத்துல இருக்கிறவங்க கூட அறியாமையில் இருக்கிறாங்க. ஒரு புழு என்ன பண்ணுது, மலத்துல அனுபவிக்குது. மலத்துல இருக்கிறது நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு, ஆனா அந்த புழுவுக்கு அது ஆனந்தமா இருக்கு. பன்றிக்கு எப்படி இருக்கு, மலத்துல டிச்சிலையும் இருக்கிறது அதுக்கு இன்பமா இருக்கு, ஆனா நம்மளுக்கு அதை பார்த்தா அருவருப்பா இருக்கு. அதே போலத்தான் நாமும், இந்த ஜட உலகமானது மிகவும் மோசமானது, அசுத்தமானது.
ஆனா அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு அனுபவிக்கணும்னு விரும்புறோம் பாருங்க, அதுதான் அறியாமை. அந்த அறியாமை நீக்கணும்னா நம்மளுக்கெல்லாம் அறியாமை நீக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சத் சங்கம் வேண்டும். சோ அந்த அசத் சங்கம், அப்ப கிருஷ்ண உணர்வில் ஆர்வமில்லாத அந்த ஜன சங்கங்களோட சகவாசம் வைக்கிறத சொல்லப்படுது. அந்த சகவாசங்கள் உறுதியாக தவிர்க்க வேண்டும். அப்ப கிருஷ்ண உணர்வுள்ள பக்தர்கள், பக்த சனே வாச, ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்றார், அவங்க சுவாசத்தில் மட்டுமே வாழ வேண்டும். எப்பொழுதும் ஒருவன் பகவத் சங்கங்கள்ல, அந்த சுவாசத்துல, சகவாசத்துல இறைவனின் தொண்டில் ஈடுபட வேண்டும். ஒரே மாதிரியான வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரே மாதிரி சங்கம் இருக்கும். சோ பௌதிகவாதிகள் நிறைய இந்த மாதிரி வியாபார சங்கங்கள் இருக்கு, லயன்ஸ் கிளப் இருக்கு, பின்ன நிறைய அந்த மாதிரி கிளப் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி எண்ணம் கொண்ட அலைவரிசையில் உள்ளவங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரு சங்கத்துல இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் அதே போலத்தான் ஒரே மாதிரி சங்கத்துல. அதுக்காகத்தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்ரீல பிரபுபாதர் தோற்றுவித்திருக்கிறார். சோ அதனாலதான் நிறைய பேர் அங்க வந்து சங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்க சண்டே ஃபீஸ்ட் அதுல வந்து பாகவதம் பேசுறாங்க, பகவத்கீதை பேசுறாங்க. உயர்ந்த பக்தர்கள் மூலமாக அது கேட்கும் போது மிகவும் வலிமை உள்ளது. அதை இருதயத்துக்குள்ள நேரடியாக பாய்கின்றது. காது வழியாக அந்த அமிர்தம் இருதயத்தில் போய் அதை சுவையை மேலும் மேலும் மேம்படுத்தி அந்த விஷயாவினி வர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினக அப்படின்னு சொல்லி அந்த சுவையை நம்மளுக்கு கொடுப்பதன் மூலமாக, உயர்ந்த சுவை மூலமாக தாழ்ந்த சுவையை நாம் போக்கிக் கொள்கின்றோம். ஏன்னா தாழ்ந்த சுவையில நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகணும்னா அது ஒண்ணுதான் வழி. இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம பொழுதுபோக்கா யாரு கூடயாவது பேசுவோம், அவ அப்படி பண்ணினா, இவ எப்படி பண்ணினா. அந்த நியூஸ் என்ன பண்ணும்? கை காலெல்லாம் முளைச்சு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்க. அப்புறம் வாய் சண்டை வரும், மனஸ்தாபம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருப்போம். இதுதான் ஜட உலகம். ஜட உலகத்துல சொந்தங்கள் ஆகட்டும், நம்மளோட நண்பர்கள் ஆகட்டும், யாராகட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியவர்கள். எப்ப ஒரு பகவானை மையமாக வைத்து ஒரு குடும்பமோ இல்ல நண்பர்களோ இல்ல யாரும் செயல்படலையோ, அரசாங்கமோ செயல்படலையோ, அங்கெல்லாம் பிரச்சனைகள் தான் தலை தூக்கி நிற்கும் மாயாவின் மூலமாக. சோ கிருஷ்ண பக்தி இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் தான். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டத்தான் இந்த அத்தியாகார, தேவைக்கும் அதிகமா பொருள் சேர்க்கிறது, தேவைக்கும் அதிகமா அறிவை சேர்ப்பது, நிறைய புத்தகம் படிப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது. ஞானத்தை வளர்த்துக்கிறோம் பேர்வழின்னு ஒரு புக்லயே அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா நிறைய புக்கை படிச்சுக்கிட்டு நிறைய குழப்பம். ஒரு புக்கை படிச்சாலே ஒண்ணும் புரியாது. நிறைய புக் படிக்கிறவனுக்கு என்ன புரியும்? ஏன்னா ஆர்த்தர் அப்படி சத்து குணத்துல ஒருத்தர் எழுதியிருப்பான், ரஜோ குணத்துல ஒருத்தர் எழுதியிருப்பான், தமோ குணத்துல ஒருத்தர் எழுதியிருப்பான். மூணையும் மைண்டுக்குள்ள போட்டுட்டு எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், ஒண்ணுமே புரியாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற உத்தம பக்தர்கள் சுத்த சத்துவ குணத்துல நம்மளுக்கு பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம், அறிவின் அரசன் அப்படின்னு பல நூல்களை, சின்ன புக்ல இருந்து பெரிய புக்கு வரைக்கும் பக்குவமான கேள்வி பதில்களும் கிருஷ்ணா அப்படின்னு எத்தனையோ புக்குகளை கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி தூய பக்தர்களை கண்டுபிடித்து அவங்களுடைய புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நம்மளுக்கு அறிவு பெருகும். இல்லைன்னா இருக்கிற அறிவும் சேர்ந்து நம்மளுக்கு குழம்பி போயிடும். அப்புறம் பைத்தியங்களாதான். வெளியில பார்க்க நல்லவங்க மாதிரி இருப்போம், ஆனா உள்ள வந்து பைத்தியங்கள மாதிரி பல கேள்விகள், பல பிரச்சனைகள். என்னடா உலகம் இது, வாழ்வே மாயம்ட்டு உட்காந்துக்குவோம். அப்புறம் சோ இந்த உற்சாகத்துடன் நாம வந்து எப்பொழுதுமே பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கணும்னா சகவாசத்தை நாம வந்து சுத்த பக்தர்களை நாம வந்து நண்பர்களாக ஆக்கி கொள்ளணும். அவங்க கிட்டதான் நாம சத்சங்கம் எடுத்துக்கணும். சோ மோசமான சகவாசம் உள்ள மனிதர்களை நாம அணுகக்கூடாது. கர்மிகள், ஞானிகள், யோகிகள், பக்தர் அல்லாதவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நாம சேரவே கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதும் போயிடும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்தலாம், ஆனா விரயம் பண்றதுக்கு ஒரு நாள் போதும். நீங்க கோடிக்கணக்குல இருந்தாலும் அதை ஒரு நாள்ல விரயம் பண்ணிடலாம்.
சோ அறிவை சேர்ப்பது புண்ணியத்தை, பக்தி புண்ணியத்தை சேர்ப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் நாம என்ன இவ்வளவு பேரும் வந்து நாம பொழுது போகாமையா வந்திருக்கோம். எத்தனையோ வேலைகளை நாமெல்லாம் தள்ளி போட்டுட்டு இந்த வகுப்புல சத் சங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். ஏன்னா பகவானுக்காக தியாகம் செய்யும் போது அது பக்தி தொண்டு. எல்லா சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொண்டு பக்தி தொண்டு யாருமே பண்ண முடியாது. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, சனாதன கோஸ்வாமி எல்லாருமே அவங்கவங்க பௌதிக சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த பக்தி ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. நான் நேரம் கொடுக்க மாட்டேன், என் செல்வத்தையும் கொடுக்க மாட்டேன், என்னையும் கொடுக்க மாட்டேன், என் இதயத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பக்தி தொண்டே கிடையாது. எல்லாருமே நேரத்தை கொடுக்கணும், பகவானுக்காக கொடுக்கணும். எத்தனை வேலை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பகவானை பத்தி கேட்கணும். காதை மட்டும்தானே கொடுக்குறேன். நீங்க பெரிய பெரிய உங்க சொத்துக்களை, உங்க மாளிகை எழுதி கொடுங்க, உங்க 10 சென்ட் எழுதி கொடுங்க, அதெல்லாம் கேட்கல இங்க பக்தர்கள். சோ பக்தர்களா ஆகுவதற்கு ரொம்ப எளிமையான வழிமுறை. எப்பொழுதும் நாமம் சொல்றதுக்கு என்ன, நீங்க 50 ரூபா செலவு பண்றீங்களா, 5 ரூபா செலவு பண்றீங்களா? கிடையாது. 5000 இல்ல 5 லட்சமா? கிடையாது. நாமம் சொல்லுவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வருது. நேரத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வருது. சுயநலத்துக்காகவாவது இதை நாம வந்து செய்யணும். நீங்க பொதுநலம் வேண்டாம். நான் பக்தி செய்யறதுனால மத்தவங்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குது, எனக்கு புண்ணியம் கிடைக்குது, அதையாவது பார்க்கணும் கடைசிக்கு. ஆனா இதுக்கும் மேல என்ன, பகவானுக்காக, எனக்காக இல்ல, பகவானுக்காக நான் அதை செய்யறேன். ஏன்னா பகவானுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பல கோடி ஜென்மமா அவர் நம்மளுக்கு எல்லாமாகவும் இருந்திருக்காரு. சோ இந்த பக்தர்கள் சகவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இதுல திருப்பி திருப்பி சில பிரபுபாதர் சொல்றாரு, உலோகாயுதவாதிகளுடைய தொடர்பை நாம் விட வேண்டும். நாம் எப்பொழுதும் தொழிலில் ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கணும். தொழில் அப்படின்னா நாம் செய்யும் தொழில் சவை பும்சாம் பரோ தர்மோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தர்மம் என்னன்னா எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் பகவானுடைய எண்ணத்திலேயே நாம இருக்கணும். அதனாலதான் பகவான் சொல்றாரு, பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக் சாம யசூர் ஏவச்ச அப்படின்னு. சோ இந்த அகிலத்தின் தந்தையும் நான், தூய்மைப்படுத்தும் பொருளும் நான், ஓம் என சொல்லும் நான், ரிக் சாம யசூர் வேதங்களும் நான், தாயாகவும் தந்தையாகவும் உங்களுடைய பாட்டனாராகவும் நான் இருக்கிறேன். மாதா தாத்தா பிதா மகக. சோ எல்லாமாக அவர் இருக்கிறாரு. நீங்க எங்க ஓடினாலும் அவரை விட்டுட்டு எங்கே ஒளிய முடியாது, ஓட முடியாது. சோ எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு. சோ அவர்கிட்ட நாம சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை. சோ எங்க ஓடினாலும் ஒளிஞ்சாலும் ஒளிய முடியாது. கடைசியில திருடன் வந்து எப்படி வேற கதியே இல்லைன்னு கடைசியில கையை தூக்கிடுறான். அது மாதிரி பக்தர்களான நாம் எல்லாருமே ஒண்ணு தானா சரணடையணும், சொல் புத்தி இல்ல சொந்த புத்தி இல்ல நம்மளுக்கு நல்லா உத கொடுத்து, அப்புறம் திருடன் எப்படி சரணடைகிறாரோ அது மாதிரி மாயா வந்து தானா புத்தி வரலையா, நான் பாரு உன்னை போட்டு படுத்துற படுத்துல கொடுக்குற உதையில கையை தூக்குறியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனாலதான் இந்த ஜட உலகத்துல பல பேர் துன்பங்கள்னால பக்திக்கு வர்றோம். ஒண்ணு நீயா சரணட, அறிவை கெயின் பண்ணி நீயே வந்துரு, இல்லையா நான் உதைக்கிற உதையில நீ அப்புறம் தானா வருவ. அம்மி எப்படி என்ன சொல்லுவாங்க, அடிக்கடிக்க அம்மியும் நகரும்பாங்க இல்லையா, அது மாதிரி. மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அது மாதிரி கடைசியில நிறைய பேர் வந்துருவாங்க பக்திக்கு. சோ அடுத்தது ஸ்லோகம் 24. இது பெருசா இருக்கு. ரெண்டு பேஜ் படிக்கலாம். ஓகே. அஹிம்சையா பராஹம்சயா சும்ருத்யா முகுந்தாச்சரிதாங்கிரிய சூதனா யானமர் அகானமர் நியமைஸ்யாபி அனித்யயா நிரீயா
त्वन्त्य दिदिशयाच. கரெக்ட். நான் படிக்கிறேங்க. ஓகே. மொழிபெயர்ப்பு. ஆன்மீக வளர்ச்சியில் பங்கு பெறுபவன் அகிம்சாவாதியாகவும் உயர்ந்த ஆச்சாரியர்களின் பாதையினை பின்பற்றுவனாகவும் முழுமுதற் கடவுளின் தீராத விளையாட்டு என்னும் அமிர்தத்தை பற்றியே எப்போதும் நினைப்பவனாகவும் பொருள் ஆசையின்றி ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடிப்பவனாகவும் இருத்தல் வேண்டும். அவ்வாறு ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நிந்திக்க கூடாது. ஒரு பக்தன் எப்போதும் எளிய வாழ்க்கை வாழ்ந்து எதிரெதிர் தன்மைகளை உடைய பொருட்களின் இருமையினால் துன்புறாது இருத்தல் வேண்டும். அவன் அவற்றை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளுரை. பக்தர்கள் என்போர் உண்மையில் தெய்வீக அருளாளர்கள் அல்லது சாதுக்கள் ஆவர். இச்சாதுக்கள் அல்லது பக்தர்களின் முதல் தகுதியே அகிம்சை அல்லது வன்முறை இல்லாமையாகும். பக்தி தொண்டின் பாதையில் செல்ல ஆர்வமுடையவர்கள் அல்லது விடுதலை பெற்று முதல் கடவுளிடம் செல்ல விரும்புபவர்கள் முதலில் அகிம்சையில் பயிற்சி பெற வேண்டும். ஒரு சாது திதிக்ஷ்வ காருண்யகா பாகவதம் 3.25.21 என்று அறியப்படுகிறார். ஒரு பக்தன் பொறுமையில் சிறந்தவனாகவும் பிற உயிர்களிடம் கருணை உடையவனாகவும் இருத்தல் வேண்டும். உதாரணமாக அவனுக்கு ஏற்படும் காயங்களை அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பிறருக்கு ஏற்படும் காயங்களை கண்டு பொறாமையாய் இருக்கக்கூடாது. உலகம் முழுதையுமே வன்முறை சூறையாடுகிறது. தேவையில்லாமல் விலங்குகளை கொல்வது உட்பட எல்லா வன்முறைகளையும் தடுத்து நிறுத்துவதே ஒரு பக்தனின் முதல் கடமையாகும். எல்லா உயிர்களுமே முழுமுதற் கடவுளின் பிள்ளைகள் ஆதலினால் ஒரு பக்தன் மனிதனுக்கு மட்டும் நண்பன் அல்ல, எல்லா உயிர்களுக்குமே நண்பன் ஆவான். தான் ஒருவன் மட்டுமே முழுமுதற் கடவுளின் மைந்தன் என்றும் பிற உயிர்கள் எல்லாம் ஆத்மாவற்றது ஆகையினால் அவைகளை கொல்லலாம் என்றும் ஒரு பக்தன் நினைக்க கூடாது. இது போன்ற கொள்கைகள் எல்லாம் பகவானின் உண்மையான பக்தர்களால் அனுமதிக்கப்படுவதில்லை. சுக்ருதம் சர்வதேகினாம். ஒரு உண்மையான பக்தன் எல்லா உயிர்களுக்கும் உண்மையான நண்பன் ஆவான். கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தின் தந்தையும் தானே என்கிறார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனின் பக்தனும் எப்போதும் எல்லோருக்கும் நண்பனாகவே இருக்கின்றான். இதுதான் மணிகளுக்கு மேல் இதுதான் அகிம்சை எனப்படுவது. இது போன்ற வன்முறை இன்மை உயர்ந்த ஆச்சாரிகளின் பாதையினை பின்பற்றும் பயிற்சியின் மூலமாக பெற முடியும். ஆகையினால் நமது வைணவ கொள்கையின்படி நாம் 4 சம்பிரதாயங்களைச் சேர்ந்த உயர்ந்த ஆச்சாரியர்கள் அல்லது சீடப்பரம்பரையினை பின்பற்றுதல் வேண்டும். சீடப்பரம்பரையினை விட்டு வெளியே ஆன்மீக வளர்ச்சியினை பெற நினைப்பது நகைப்பிற்கு இடமாகும். ஆகையினால் ஆச்சாரியவான் புருஷோவேதக. ஆச்சாரியர்களின் சீடப்பரம்பினை பின்பற்றுவது உள்ளதை உள்ளபடி அறிவதாகும் என்று சொல்லப்படுகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல 6.14 தத் விஜானார்த்தம் ஷ குரும் ஏவ பிகச்சேத் தெய்வீக விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முன் ஒருவன் தகுதியான குருவை அடைதல் வேண்டும். முண்டக உபனிஷத்துல 1.2.12 சொல்லப்படுகிறது. சும்த்யா என்னும் வார்த்தை ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் உடையது ஆகும். சுமித்யா என்றால் எப்போதும் கிருஷ்ண நினைவிலேயே இருத்தல் ஆகும். கிருஷ்ணரை நினையாது ஒரு கணமும் இருக்க முடியாது என்னுமாறு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரிடமே நாம் வாழ்தல் வேண்டும். உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உழைக்கும் பொழுதும் கிருஷ்ணரிடமே நாம் இருத்தல் வேண்டும். அதனால் தான் எமது கிருஷ்ண பக்தி இயக்கம் கிருஷ்ணரை சதா நினைக்கும் வண்ணம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி பரிந்துரை செய்கிறது. எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஆன்மீக வானம் என்னும் நறுமண பக்திகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் பொழுதே கிருஷ்ணரின் அல்லது அவர பக்தனின் பெருமைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். சாத்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. சமர்த்தவ்ய சததம் விஷ்ணு. பகவான் விஷ்ணுவை எப்பொழுதும் தொடர்ந்து நினைத்தல் வேண்டும். விஸ்மர்த்தவ்யோ ந சாதுசித். விஷ்ணு மறக்கப்படக்கூடியவர் அல்ல. இதுதான் ஆன்மீக வாழ்வின் வழிமுறையாகும். சம்ருத்ரியா. பகவானை பற்றி நாம் இடைவிடாது கேட்டல் வேண்டும். இதுதான் இச்லோகத்தில் இவ்வாறு பரிந்துரைக்கப்படுகின்றது. முகுந்தா சரிதாக்கிரிய ஷூதுனா. ஷூது என்றால் அமிர்தம் என்று பொருள். கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமோ பகவத்கீதையின் மூலமோ கேட்பது கிருஷ்ண உணர்வில் வாழ்வதற்கு பயன்படும்.
ஒழுங்குமுறைகளை கடுமையாக பின்பற்றுவதன் மூலமே கிருஷ்ண உணர்வில் ஒருவரால் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும். ஆகையினால் தான் நாங்கள் நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒரு பக்தன் மணிகளின் மூலம் 16 சுற்றுக்கள் ஒரு நாளில் ஓத வேண்டும் என்றும் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பரிந்துரை செய்கின்றோம். இம்முறையானது ஒரு பக்தன் தனது ஆன்மீக வளர்ச்சியில் நிலைத்து நிற்க உதவுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது வரைக்கும் போனீங்களா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே சரி, கிருஷ்ணா. இதனுடைய விளக்கம் நாளைக்கு பார்க்கலாம். சரி. பிரபு வந்துருவாரு. அதுக்குள்ள யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் அல்லது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம், சொல்லலாம்.